தீம் 2 இன்ட்ரோ. நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஆவரேஜ் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் வந்து வீடியோ போட முடியல. காரணம் என்னென்னா, நான் தங்கிட்டு இருந்த ரூமை வந்து திடீர்னு வெக்கேட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு போயிட்டேன். ஸோ தட்ஸ் வை என்னால் ஒரு லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து வீடியோ போட முடியல. சாரி ஃபார் தட். அண்ட் தென் இப்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தீம் 2 பார்க்குறோம். இது வந்து இன்ட்ரோ தான். ஸ்பீடாக போன முறை மாதிரி இன்ட்ரோ வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும் இன்ட்ரோவே. ஸோ இந்த முறை அதெல்லாம் கட் பண்ணிட்டு என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு மீதி எல்லாத்தையும் சப் டாபிக்ஸ் பார்க்கும்போது பார்த்துக்கலான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்ட் 1 NCERT 12th NCERTயில் தீம் 2ஓட இன்ட்ரோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தீம் 2ல் வந்து நம்ம என்னென்ன சப்டாபிக்ஸ், அதாவது கிங்ஸ், ஃபார்மர்ஸ், அந்த டாபிக்ஸில் வந்து என்ன சப்டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏர்லி ஸ்டேட்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். ஏர்லி ஸ்டேட்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், அதாவது ஹரப்பன் சிவிலைசேஷனுக்கு அப்புறம் என்ன மாதிரியான கல்ச்சர் வந்து ஃபார்ம் ஆச்சு, என்ன மாதிரியான சொசைட்டி சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். அதில் ஏர்லி ஸ்டேட்ஸ் என்னென்னு பார்ப்போம். அதாவது அந்த 16 மகாஜனபதாஸ் அதை பற்றி பார்ப்போம். தென் வந்து ஏர்லி எம்பையர் என்னதுன்னா, அந்த மகாதா எம்பையர் அதெல்லாம் வந்திருக்கும் இல்லைங்களா, அதுவும் புதுசாக வந்த கிங்ஸ் யாருன்னு பார்ப்போம். அப்புறம் இதனால் கண்ட்ரி சைடில் என்னென்ன சேஞ்சஸ், அந்த அக்ரிகல்ச்சர், ரூரல் அக்ரிகல்ச்சர், ட்ரேடிங், இதில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சுன்னு பார்ப்போம். புது புது டவுன்ஸ் என்னென்ன க்ரியேட் ஆச்சு, ட்ரேட் என்னென்ன பண்ணாங்க, அதை பற்றின டாபிக்ஸ் எல்லாம் இந்த டாப்பிக்கில் கவர் ஆகும். அண்ட் தென் பேக் டு த பேசிக்ஸ், ஹவ் ஆர் இன்ஸ்கிரிப்ஷன் டிசைஃபர்டு, அதாவது எப்படி வந்து அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க டிசைஃபர் பண்ணி எடுத்தாங்க அப்படிங்கிறத தீம் 1லேயே பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, 600 BCE to 600 CE, இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் சப் டாப்பிக்கில் பார்ப்போம். அண்ட் தென் இதில் இருந்த லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போது டிசைஃபர் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த டாப்பிக்கில் வந்து கவர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஏர்லி ஸ்டேட்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். இப்போது ஹரப்பன் சிவிலைசேஷனுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, அதாவது அபவுட் ஒரு 1500 years ஆஃப்டர் ஹரப்பன் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன இருக்குன்னா, என்னென்ன கவர் பண்ண போகிறோன்னா, அக்ரிகல்ச்சர், எப்படி வந்து அக்ரிகல்ச்சர் எமர்ஜென்சிங்கிறது பார்த்தீங்களா, எப்படி வந்து இரிகேஷன் வந்து ஃபார்ம் பண்ணாங்க, என்னென்ன கல்டிவேட் பண்ணாங்க, எந்தெந்த மாதிரியான ப்ராக்டிஸில் வந்து அவங்க வந்து ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் தென் நியூ ட்ரெடிஷன்ஸ், முன்ன பார்த்த மாதிரி இல்லாமல் புதுசாக நிறைய மெகாலித் ஸ்டோன்ஸ், இதெல்லாம் எப்படி வந்து க்ரியேட் ஆச்சு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த மெகாலித் ஸ்டோன், இந்த மெகாலித் ஸ்டோன் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். அண்ட் தென் வந்து நியூ ட்ரெண்ட்ஸ், என்னென்ன ட்ரெண்ட்ஸ்னால், இறந்து போனவங்களை வந்து முன்ன பார்த்ததில் வந்து புதைச்சாங்க இல்லையா, அதில் என்னென்ன ட்ரெண்ட்ஸ் புதுசாக வந்துச்சு, எப்படியெல்லாம் அவங்க வந்து பரியல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் இந்த டாபிக்ஸ். ஓகேங்களா? இந்த ஏர்லி ஸ்டேட் அண்ட் எக்கனாமிக்ஸில் இந்த 4 டாப்பிக்கை தான் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். அண்ட் தென் பிரின்சிப் அண்ட் பியாதசி. இந்த பிரின்சிப் அப்படிங்கிறத வந்து ஜேம்ஸ் பிரின்சிப் அப்படிங்கிறவர் இங்கே இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் ஜேம்ஸ் பிரின்சிப். இவர் வந்து இந்தியன் ஆர்காலஜிக்கல் சர்வே இருக்கு இல்லைங்களா, அதோட ஹெட்டாக இருந்தார். இவர் வந்து பியாடசி, அதாவது இவர் டிசைஃபர் பண்ண விஷயங்கள்லேருந்து பியாடசி அப்படிங்கிற ஒரு காமன் டேர்ம் வந்து கண்டுபிடிச்சார். அப்படின்னா பியாதசி என்னென்னா, ஒரு பர்டிகுலர் கிரிங்கை மென்ஷன் பண்ணுற ஒரு புனைச்சொல், ஆர் அவங்கள பெருமைப்படுத்துகிற மாதிரி பேசுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சொல்ல தான் வந்து பியாதசிங்கிறோம். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் ஆகிருந்துச்சு. ஒன்றும் இல்லை, யாரை பற்றி இந்த இதை சொல்லியிருப்பாங்கன்னா, அசோகா, கிங் அசோகா, அவரை தான் பியாடசி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஜேம்ஸ் பிரின்சிப்போட இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், எக்ஸ்கவேஷன்ஸ் எல்லாம் எதுக்கு தூண்டியிருக்குன்னா, பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி. இது வரைக்கும் நம்ம வந்து முன்னாடி தீம் 1ல் பார்த்தது பூரா
ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் அவங்களோட லைஃப் ஸ்டைலை மட்டும்தான் பார்த்தோம். இப்போ தான் வந்து பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி, அதாவது கிங்ஸ், அவங்களுக்கு கீழே இருந்த சபார்டினேட்ஸ் அண்ட் தென் ட்ரேட்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் கண்ட்ரோல், இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறது தான் இந்த பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எர்லி ஸ்டேட்ஸ் என்னென்ன இப்போது ஆஃப்டர் ஹரப்பனுக்கு அப்புறம் என்னென்ன ஸ்டேட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 16 மகாஜனபதாஸ், 16 மகாஜனபதாஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இங்கே பார்த்திங்களா இருக்குது, பார்த்திங்களா குரு, கோஷலா, காஷி, மகதா, வஸ்தா, இதெல்லாம் தான் அவந்தி, இதெல்லாம் தான் அந்த 16 மகாஜனபதாஸ். இதை பற்றி பார்ப்போம். அப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் டைவர்ஸ் சிஸ்டம் ஆஃப் தாட்ஸ் அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா புத்திசம், ஜெயினிசம், இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் ஆலிகார்ச்சஸ், அதாவது ஒன்றும் இல்லைங்க, பவர் டிஸ்ட்ரிபியூஷன், இதை தான் ஆலிகார்ச்சஸ்னுவோம். ஆர்எல்ஸ் இப்படி சொல்லலாம், சபார்டினேட்ஸ் இப்படின்னு சொல்லலாம். அப்புறம் எந்த மாதிரி இடத்துலேருந்து நமக்கு வெல்த் கிடச்சிச்சு, எதுலேருந்தெல்லாம் இவங்க வந்து பணம் சம்பாதிச்சாங்க. ஒன்று வந்து டேக்ஸு, மக்கள்கிட்டேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது மூலமாக, அண்ட் தென் வாரு, இது மூலமாக ரேஜ் பண்ணுறதுலாம் தான் சோர்ஸ் ஆஃப் வெல்த் கிடச்சிச்சு. அதை பற்றி பார்ப்போம். அப்புறம் ஃபஸ்ட் அமாங் த மகாஜனபதாஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் அமாங் த மகாஜனபதாஸ் என்ன அப்படின்றது பார்ப்போம், அதாவது மகதா. சரிங்களா, இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். அண்ட் தென் ஏன் ஏர்லி எம்பையர், இந்த ஏர்லி எம்பையர்ன்றது வந்து இதுலேயே வரும், ஏர்லி ஸ்டேட்ஸோட சப்டாபிக் இதுதான் ஏர்லி எம்பையர். என்னென்ன வரும்னா இதில் மௌரியன் எம்பையரை பற்றி பார்ப்போம். அப்புறம் எப்படி வந்து மௌரியன்ஸை பற்றி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது பார்க்கலாம். அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றது பார்க்கலாம். பாருங்க, இது வந்து இங்கே ஒரு மேப் இருக்கு இல்லைங்களா, இந்த மேப் தான் வந்து மௌரியன் எம்பையர் எதுலேருந்து எது வரைக்கும் இருந்துச்சு அப்படிங்கிற கவரேஜ். அண்ட் தென் அவங்களோட அசோகா இருக்கார் இல்லையா, அவரோட சீல், அப்புறம் ஸ்துபா, அவங்க வச்ச ஸ்ட்ரக்சர்ஸ், அவங்க கட்டின ஸ்ட்ரக்சர்ஸ், அண்ட் தென் அவங்களோட காயின்ஸ் என்னென்ன, அவங்களோட ஸ்கல்ப்சர்ஸோட டிசைன் என்னென்ன, இதை பற்றியெல்லாம் படிக்கிறது தான் இந்த பர்டிகுலர் சப் டாபிக். அண்ட் தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூ நாஷன்ஸ் ஆஃப் கிங்ஷிப், ஒன்றும் இல்லைங்க, சீஃப்ஸ் அண்ட் கிங்ஸ் இன் சவுத் யார் எல்லாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சைடில் இருந்த கிங்ஸ் பற்றியெல்லாம் படிப்போம். யார், சேரா, சோழா, பாண்டியா, அப்புறம் சாளுக்கியர்ஸ், இவங்களை பற்றியெல்லாம் படிக்கிறது இந்த நியூ நோஷன்ஸ் ஆஃப் கிங்ஷிப். அப்புறம் டிவைன் கிங்ஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் டைமில் என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல வந்த கிங்ஸ் எல்லாம் அவங்களோட பெருமையை வந்து இழந்துட்டாங்க. காலம் போக போக அவங்க பெருமை வந்து நலிவடைஞ்சிட்டே போயிடுச்சு. ஸோ அதை நிலைநாட்டிக்கிறதுக்கு இவங்க என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த டிவைன் கிங்ஸ் அப்படிங்கிற சப்டாபிக்கில் பார்க்கலாம். ஓகேங்களா, சிம்பிளாக சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு ரைஸ் ஆகுறாங்க, தென் அப்போ மதிக்கிறவங்க எல்லாம் கொஞ்ச நாள் கழித்து அவங்கள வந்து மதிக்கலை. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச ஒரு மெத்தட் தான் டிவைன் கிங்ஸ் அப்படிங்கிறது. இது என்னென்னு அந்த பர்டிகுலர் சப்டாபிக் வரும்போது டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அண்ட் தென் எ சேஞ்ச் இன் கண்ட்ரி சைட். ஓகேங்களா, இது எப்படின்னா பாப்புலர் பெர்செப்ஷன் ஆஃப் கிங்ஸை பற்றி அவங்க என்னென்ன திங்க் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாப்புலர் பெர்செப்ஷன் ஆஃப் கிங்ஸ் அப்படிங்கிற பர்டிகுலர் சப்டாபிக்கை பார்ப்போம். என்னென்ன பெர்செப்ஷன் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத எப்படி வந்து மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பாட்டிமாரெலாம் கதை சொல்லுவாங்க இல்லைங்களா, பஞ்சதந்திர கதை, அந்த காலத்தில் ராஜாக்கள் இருந்த கதை, அதை பற்றிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கதை மூலமாக கொண்டு வந்தது தான் இந்த ஸ்டோரி எக்ஸாம்பிள்ஸ். இதில் வந்து சுதர்ஷன் லேக் எப்படி ஃபார்ம் ஆச்சு, ஆர்டிஃபிஷியல் லேக்கு அது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற ஸ்டோரி இருக்கும், அதை பற்றியும் பார்க்கலாம். அப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இன்க்ரீஸிங் த
ப்ரொடக்ஷன்ஸ் எப்படியெல்லாம் ப்ரொடக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நிறைய லேண்ட்ஸை வந்து சும்மா இருக்கிற பேரன் லேண்ட்ஸை வந்து பர்டிகுலர் சபார்டினேட்ஸை கொடுத்து அவங்க வந்து அந்த பர்டிகுலர் லேண்டை வந்து ஒரு சில வில்லேஜர்ஸ்க்கும் ஃபார்மர்ஸ்க்கும் கொடுத்து விவசாயம் பண்ண சொல்லி அவங்கக்கிட்டேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணி ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்புறம் புதுசாக இரிகேஷன் சிஸ்டம் வந்து ஃபார்ம் பண்ணாங்க, புது கல்டிவேஷன் மெத்தட்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. அதை பற்றியெல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இன்க்ரீஸிங் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்வியஸாக என்ன வரும்னா டிஃப்ரென்ஸ் இன் ரூரல் சொசைட்டி. என்னென்ன டிஃப்ரென்ஸ் வந்துச்சு, மக்களுக்குள்ளே இருந்த டிஃப்ரென்ஸ் என்ன, அவங்களுக்கான பவரில் இருந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த டிஃப்ரென்ஸ் இன் ரூரல் சொசைட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்ப்போம். அண்ட் தென் லேண்ட் கிராண்ட்ஸ் அண்ட் நியூ ரூரல் எலைட்ஸ். யார் யாருக்கெல்லாம் வந்து நிலத்தை வந்து பரிசாக கொடுத்தாங்க, அப்புறம் புதுசாக தோன்றின எலைட்டான பீப்புள்ஸ் யார் யார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் பார்ப்போம். ஆஃப்டர் தட் ஒரு சின்ன ஒரு ஜிஸ்டில் வந்து பாட்டாளிபுத்திரம் இருக்கு இல்லையா, அதை பற்றின எக்ஸாம்பிளையும் ஹிஸ்ட்ரியும் பற்றியும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து சேஞ்ச் இன் கண்ட்ரி சைடில் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ். அப்புறம் டவுன்ஸ் அண்ட் ட்ரேட்ஸ். ஓகேங்களா, இப்போது புது சிட்டிஸ் ஃபார்ம் ஆச்சுன்னு முன்னையே பார்த்தோம். ஸோ புது சிட்டிஸ் ஃபார்ம் ஆகுது, அப்போது அங்கே வந்து அர்பன் பாப்புலேஷன் க்ரியேட் ஆகுது. ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து பிஸ்னஸ் ஹப்பாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அர்பன் பாப்புலேஷன் வந்து அங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ அங்கே வந்து யார் எலைட் பீப்புள் இருந்தாங்க, அப்புறம் கிராஃப்ட் பர்சன் வந்து ஃபார்ம் ஆனாங்க, அவங்கள பற்றி பார்ப்போம். அண்ட் தென் இப்படி கிராஃப்ட் பர்சன் ஃபார்ம் ஆகுறாங்க, அர்பன் சிட்டிஸ் ஃபார்ம் ஆகுதுனாலே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா அவங்க க்ரியேட் பண்ண ப்ராடக்ட்ஸை வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ எங்கெங்கே ட்ரேட் பண்ணாங்க, ட்ரேட் இன் சப்கான்டினென்ட் அண்ட் பியாண்ட், எங்கெங்கெல்லாம் ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ட்ரேட் நடக்குதுனாலே நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து காயின்ஸ் இருக்கும். ஸோ காயின்ஸ் அப்புறம் கிங்ஸை பற்றி ஒரு சில சின்ன எக்ஸாம்பிள்ஸில் இந்த டாப்பிக்கை கவர் பண்ணுவோம் டவுன்ஸ் அண்ட் ட்ரேட்ஸில். அண்ட் தென் இதோட வந்து இந்த தீம் 2ஓட மெயின் டாபிக்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். அண்ட் தென் நவ் இப்போது இந்த கடைசி 2 சப்டாப்பிக்கில் என்னென்ன பார்ப்போம்னா பேக் டு த பேசிக்ஸ், ஹவு ஆர் இன்ஸ்கிரிப்ஷன் டிசைஃபர்டு. முன்னே நம்ம தீம் 1 வீடியோலையுமே வந்து பார்த்திங்கன்னா கடைசி டாப்பிக்கில் வந்து இதை தான் பார்த்துருப்போம், எப்படி வந்து டிசைஃபர் பண்ணாங்க அப்படின்றத. ஸோ யாரெல்லாம் டிசைஃபர் பண்ணாங்க அப்படிங்கிறது, பிராமி ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து யார் டிசைஃபர் பண்ணாங்க, எதை வச்சு டிசைஃபர் பண்ணாங்க, அதாவது பேக்வேர்டில் போயிருப்பாங்க. இப்போது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஹிந்திலேருந்து அப்படியே பேக்வேர்டில் போய் பிராமி ஸ்கிரிப்டை வந்து டிசைஃபர் பண்ணியிருப்பாங்க. அது எப்படின்னு பார்ப்போம். அப்புறம் கரோஷ்தி இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டை வந்து எப்படி படித்தாங்க அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் நிறைய ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லேருந்து எடுத்திருப்போம், அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பேக் டு த பேசிக்ஸ் டாப்பிக்கில் வந்து பார்க்கலாம். அப்புறம் இவ்வளோ கண்டுபிடிச்சாங்க இல்லையா அந்த பேக் டு த பேசிக்ஸில் எப்படி டிசைஃபர் பண்ணாங்கன்னு, அதுலேயுமே வந்து முழுசாக நம்மளால் வந்து எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அதுதான் வந்து த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷனல் எவிடன்ஸ். ஓகேங்களா, த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப், இது வந்து எஃப் வந்து மிஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷனல் எவிடன்ஸ். என்னென்ன லிமிட்டேஷன்ஸ், டெக்னிக்கல் லிமிட்டேஷன்ஸ். நிறைய டெக்னிக்ஸ் வந்து நம்மளே பார்த்தோம், லேக்கிங் ஆஃப் டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அந்த எர்த் ஜியாலஜிக்கல் லேயர்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருக்கணும், அதை வந்து அவங்க வந்து பார்க்கல எக்ஸ்கவேஷனில். அப்புறம் ஒரு சில இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸ் வந்து மிஸ்ஸிங் ஆகிருக்கும். திருப்பி இப்போது ஒரே வேர்டு வந்து இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நிறைய மீனிங் கொடுக்கும். அந்த மாதிரியும் ஒரு சில மீனிங்ஸ் இருந்திருக்கலாம், அதை வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு லிமிட்டேஷனாக இருந்திருக்கலாம். அதை பற்றி படிப்போம். அண்ட் தென் அனதர் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம், இப்போது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கிடச்சிருக்கிற ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மக்களோட வாழ்க்கை நடைமுறை, அப்புறம் அவங்க என்னென்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருந்தாங்கன்றதை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். ஃபர்தராக நமக்கு வந்து நிறையவே வந்து எவிடன்ஸ் கிடச்சிருந்தா, ஏன்னா நம்ம எடுத்துருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் ஜஸ்ட்டு சும்மா வந்து நம்ம சர்ஃபேஸை ஸ்க்ராப் பண்ணி எடுத்துருக்கோம். இன்னும் எவ்வளவோ எவிடன்ஸ் வந்து நடுவுலேயே வந்து ஃப்ளட்டில் அழிஞ்சிருக்கலாம், அரிச்சிட்டு போயிருக்கலாம். ஏன்னா ஒரு சில எவிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் ஃபார்மெட்டில் அவங்க செதுக்கி வச்சுருந்தாங்களே, நம்மளுக்கே தெரியும். இந்த ஓலைச்சுவடிகளில் எழுதி வைக்கிறதுலாம் நாள்பட அழிஞ்சு போயிடும், அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஈவன் பாறைகளில் செதுக்கி இருக்கிற பிக்சர்ஸுமே வந்து எரோஷன்னாலேயோ வாட்டர் ஃப்ளோனாலேயோ என்ன ஆயிருக்கலாம்னா அழிஞ்சு போயிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கைக்கு கிடைக்காமலே போயிருக்கலாம். அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை பற்றியெல்லாம் பார்க்குறது தான் அனதர் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதோட இது வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த பர்டிகுலர் மொத்தம் 7 டாபிக்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து அடுத்தடுத்து வர வீடியோஸில் டக்குன்னு நம்ம வந்து பார்த்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆக்சுவலி எனக்கு வந்து திடீர்னு ரூம் மாறுற கண்டிஷன் வந்ததுனால தான் என்னால் வந்து பாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து வீடியோஸ் போட முடியல. சாரி ஃபார் தட்.
இதுக்கு மேலே வந்து நான் வந்து வீடியோஸை வந்து ஈவனாக வந்து போட்டுடுறேன் பர்டிகுலர் டேட் கேப்பில், ஓகேங்களா. அண்ட் தென் நான் வந்து அடுத்து ஆவரேஜ் வீடியோ போட்டிருந்த இன்ட்ரொடக்ஷன், அதுக்குமே வந்து இதுக்கு மேலே மாடல்ஸ் இருக்கும், ஆவரேஜ் மாடல்ஸு, அதையுமே வந்து நான் வந்து கவர் பண்ணி விட்டுறேன், ஓகேங்களா. தேங்க்யூ. எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ், டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் எஜுகேஷன் மேட் ஈஸி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நியர்பையில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.